ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு ரோஸ் செடி வாங்கியிருக்கிறேன். அதை நம்ம எப்படி வீட்லேயே இந்த மாதிரி 5 கிலோ பை 10 கிலோ பை வச்சு எப்படி க்ரோத் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இந்த 10 கிலோ சாக்குப்பை நம்ம இந்தளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்தளவு பாதிக்கு இல்லை, 3/4 வச்சு கட் பண்ணிக்கோங்க. 3/4 கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், நம்ம 1/4 மண் போடணும். பாருங்கள், பாதி அளவு மண் நிரப்பிட்டேன். அடுத்தது ரோஸ் செடி நம்ம கட் பண்ணி உள்ளே வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸு பாருங்கள். ஒரு சைடு மட்டும் வெட்டி எடுத்துட்டு நம்ம செடி வைக்கிற இடத்துல வச்சு நல்லா ப்ளஸ் பண்ணி விட்ருங்க. நம்ம அந்த இடத்துல தான் செடி வைக்க போகிறோம். வாங்க இப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதை உள்ளே வைக்கலாம். இங்கே கத்தாழை மேலே வேர் படுற மாதிரி வச்சுருங்க. பாருங்கள், நான் வச்சுட்டேன். நீ அதுக்கு மேலே மண் போட்டு நம்ம மூடிடலாம். செம்மண்ணாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா செடி நல்லா க்ரோத் ஆகும். செடி நட்டிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. அப்புறம் மறக்காமல் இந்த சைட்லலாம் ஒரு ஓட்டை போட்டு விட்டுருங்க. ஏன்னா தண்ணி ஊற்றும்போது அது வெளியே வரக்காக. தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இதை ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா செடி சூப்பராக வரும். பாருங்கள், நான் எல்லா செடியுமே நான் அந்த 5 கிலோ பேக்கு 10 கிலோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ வச்சுருக்கேன்னு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செடிங்க எல்லாமே அந்த 5 கிலோ பேக் அரிசி பேக் தான், எல்லாம் அரிசி பேக்கில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், நீங்களும் அந்த மாதிரி வச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி